கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய அற்புதம்னா நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வார்த்தையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற அற்புதம் இருக்கு, அது நமக்கு வெற்றியை கொடுக்குற அற்புதமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good and his mercies endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க ஜெயித்தாங்க. அதே போல் நாமும் எல்லா காரியங்களையும் ஜெயிக்கும்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தடைகளையும் உடைத்து நாம் ஜெயித்து முன்னேறி கடந்து செல்லும்படி ஒரே வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அநேக நேரங்களில் நம்முடைய உதடுகளில் நாம் முறுமுறுக்கக்கூடாது. நமக்கு இந்த காரியம் நடக்கலை அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா கர்த்தர் இம்மட்டுமாக எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் அதனது நேரத்தின்படி நமக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஒன்றையும் அவர் நமக்கு குறைவாய் கொடுத்ததில்லை. நமக்கு எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் கொடுப்பார், இன்னும் அதிசயம் செய்வார், இன்னும் அற்புதங்களை செய்வார். இதுதான் நம்முடைய வாயில் வருகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். சொல்ல சொல்ல நாம் என்ன நமக்கு தேவையோ அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதனால் நாம் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. Have a wonderful day. God bless you. Amen.